வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி அத்தோ. இது ஒரு பர்மீஸ் நூடுல்ஸ். இது ஆக்சுவலி நம்ம சென்னையில் ரொம்ப பாப்புலரான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட். ஸோ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல ஒரு சாஸ்பேனில் தண்ணி ஊற்றி, தண்ணி நல்லா கொதித்த பிறகு இதில் கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் கேசரி பவுடர் நல்ல கலர் வரத்துக்காக போடுறோம். இப்போ தண்ணி நல்லா கொதித்த உடனே 200 கிராம் நூடுல்ஸ் அதில் போட்டு நல்லா கொதிக்க விடணும். நூடுல்ஸ் முழுசாக வெந்த பிறகு வடிகட்டி அதில் கொஞ்சம் எண்ணெய் விடணும். எண்ணெய் விட்டால் நூடுல்ஸ் ஒட்டாமல் வரும். இந்த நூடுல்ஸ் எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி, எண்ணெய் சூடான பிறகு ஸ்லைஸ் பண்ண பூண்டு துண்டுகளை அதில் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அதே மாதிரி ஸ்லைஸ் பண்ண வெங்காயத்தையும் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி அதை எடுத்து தனியாக வச்சுருங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வறுத்துருக்கு, நல்லா ப்ரௌன் கலரில் இருக்குது. இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்தது இப்போ அத்தோ செய்ய போகிறோம். ஒரு பெரிய பவுலில் நூடுல்ஸ் எடுத்து அதில் ஒரு வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணது, ஒரு கப் கேபேஜ் மெலிசா ஸ்லைஸ் பண்ணது, ஒரு கேரட் கிரேட் பண்ணது, எலுமிச்சப்பழம் ஜூஸ் 1 டேபிள் ஸ்பூன், நல்லெண்ணெய் 2 டீஸ்பூன், புளி தண்ணி 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவு ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ், தேவையான அளவு உப்பு தண்ணி. அடுத்தது 1 கப் தட்டை. இதில் கடையில் வாங்கின தட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கையில் உடச்சி போட்டுக்கோங்க. இது நல்ல க்ரன்ச்சியாக இருக்கும். அடுத்தது பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, இதையும் சேர்த்து பொரிச்ச பூண்டும் பொரிச்ச வெங்காயமும் அதில் சேர்த்து நூடுல்ஸை நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டாச்சு. நீங்கள் நூடுல்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா, இப்போ உப்பு தண்ணியோ இல்லைன்னா கொஞ்சம் காரம் தேவைப்பட்டுச்சுன்னா அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ பர்மீஸ் ஸ்டைல் அத்தோ இதுதான் நம்ம பண்ணியிருக்கோம். ரொம்ப அருமையான ஒரு டிஷ். நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு இந்த பர்மீஸ் ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட் ரொம்ப பிடிச்சிருந்தா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த அத்தோட ஸ்பெஷாலிட்டியை இது கோல்டாக தான் சாப்பிடணும், ஜில்லுன்னு சாப்பிடணும். நீங்கள் நார்மலாக நூடுல்ஸ் சூடாக சாப்பிட்ருப்பீங்க. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அருமையாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஹோம் குக்கிங் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் டெய்லி வரும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.